என் நாட்டு மக்களுக்கு எஸ்ஜேபியின் வணக்கங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற சமையல் வத்த குழம்பு. இந்த சுண்டக்காவை எடுத்து அவனை அப்படியே வறுத்து அதை குழம்பு செய்கிறது தான் வறுத்த குழம்பு. இந்த குழம்போட டேஸ்ட்டை பற்றி சொல்லணுன்னா இதுக்கு முன்னாடி கறி குழம்புல ஒன்றுமே பண்ண முடியாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இது சுண்டக்காயை வறுக்கிறதுக்கோசரம் தான். இப்போது சுண்டக்காய் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். வத்தல் சுண்டக்காய் மல்லிக்கல்லில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், வாங்கி செய்யலாம். இதை நல்லா வறுத்துக்கணுங்க. நம்ம சூப்பராக இருக்குங்க. இது டேஸ்ட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சொல்லுவீங்க. இந்த ரேஞ்சில் இருக்கிறப்போ எடுத்துடுங்க. ஒரு கப்பில் எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்போ திருப்பியும் வறுவல் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இப்போ நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தான் சுண்டக்காய் குழம்புக்கு டேஸ்ட்டே. தனியா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கணும். ஒரு 6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நீட்டு மிளகா சேர்த்துக்கிறேன். 6 மிளகா. இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம், கலர் திரும்புகிற வரைக்கும். இந்த மாதிரி வறுபட்டு கலர் திரும்புகிற வரைக்கும் வறுத்து நம்ம இதை ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கலாம். அந்த சுண்டக்காவையும் ப்ளஸ்ஸு இந்த வறுபட்ட மசாலாவையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை பதத்தில் அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி. இப்போ சுண்டக்காய் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் 1/2 கப்பு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது நல்லெண்ணெய் தான் செய்யணும். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 3 கிள்ளி வச்சிருக்கிறேன். இப்போ கிள்ளி சேர்த்துக்கணும். நம்ம பூண்டு ஒரு 7 பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சுண்டக்காய் சும்மா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது அங்கங்கே தெரியணும் இல்லை குழம்புல. இப்போ எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சுண்டை குழம்பு பெருங்காயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சுண்டை குழம்பு வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் இனிப்பு காரம் மிக்ஸ் ஆகி வருங்க. இப்போ நம்ம அரைச்ச பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக் பண்ணலாம். இதை ஒரு 4 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ ஒரு லெமன் சைஸில் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருந்ததை நம்ம சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து உப்பு தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். நம்ம நல்லா கொதித்து எண்ணெய்லாம் வெளியே வரணுங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு தீ குறைச்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா எண்ணெய்லாம் அப்படியே வெளியே விட்டுருக்கும். பாருங்கள், அப்படியே மேலாக்க எண்ணெய்லாம் எப்படி வருது. இப்போது வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டணும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் நம்ம இன்னும் குக் பண்ணலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. சுண்டக்காய் வறுத்த குழம்பு செம்ம டேஸ்ட்டு. ஸ்வீட்டு காரம் இனிப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குமா, சொல்லவே தேவையில்ல. அப்பளத்தோடு சாப்பிட்டா வேறு எதுவுமே அன்றைக்கி தேவையில்லை. இந்த குழம்பு அப்பளம் அது இருந்தால் மட்டுமே போதும், அன்றைக்கி பழப்பு தள்ளிடும்.
ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம சேனலை பார்த்து இந்த மாதிரி சமையலெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. கமெண்ட்ஸில் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. பாருங்கள், செஞ்சது மட்டும் இல்லாத சாப்பிட்டு பார்த்து நம்ம ஃபீட்பேக் கொடுத்துணும்ல. சும்மா என்ன கலருங்க. அப்பா அப்பளத்தை புட்டு அப்படியே நுறுக்கி எடுத்து சாப்பிட்டா பா வேறு லெவல். நன்றி.